என்னடி ரொம்ப அலட்ற? அக்கா நான் உமா பேசுறேன்க்கா. இந்த எம்டி என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு. ப்ளீஸ்க்கா சீக்கிரமா வந்துருங்க. இதத்தான் எதிர்பார்த்தேன். தஞ்சம் மூந்தாலும் நல்ல ரோசமா தான் இருக்க. உன்ன மாதிரி புதுசா பொண்ணுங்க மேலதான் எனக்கு கூடுதல் பிரியம். தட்ஸ் ஆல். காதலுக்காக வீட்டை விட்டே ஓடி வந்திருக்க. இங்க பாரு, காசுக்காக உன் கட்டுப்பாட்டை கொஞ்சம் தளர்த்திட்டேன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. என்னடி சொல்லும் புரியுதா? வாட் இஸ் யுவர் ரேட்? ஓ வேலை என்ன? இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். அந்த ராஸ்கல் உன்னை பார்த்த பார்வையே சரியில்லை. உன்னை மட்டும் வேலைக்கு சேர்க்கும் போதே நான் நினச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. ஓகே, நீ அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். கம்ப்யூட்டர் ப்ராடக்டை வீடு வீடாக கொண்டு விற்கணும். எவ்வளோ விற்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன், சேலரி எக்ஸெட்ரா. வாழ்ந்தே ஆகணும்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நடந்த விஷயங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறதால என்ன சாதிக்க முடியும்? மனசு வலிக்கும், துடிக்கும், தவிக்கும், குழம்பும், சிரிக்கும், குதிக்கும், தாவும். அதுதான் மனசு. நம்ம கட்டுப்பாட்டில் தான் மனசு இருக்கணுமே தவிர மனசு கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கக்கூடாது. முதல்ல மனசை ரிலாக்ஸாக வச்சு அமைதியாக தூங்கு. காலையில் நீ எந்திரிக்கும் பொழுது புது மனுஷன் நீ எழுந்திருப்ப. நீ தூங்கு, நான் தூங்க லேட் ஆகும். ஓகே, குட் நைட். என்னாச்சுமா? என்ன பண்ணுதுமா? உமா என்ன பண்ணுது? உமா என்னாச்சுமா? ஐயோ உமா காப்பாத்துங்க! ஐயோ உமா காப்பாத்துங்க! யார் இருக்காங்க? ஐயோ காப்பாத்துங்க! ஐயோ காப்பாத்துங்க! டாக்டர் என்ன சொன்னார்? என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா? செத்து போயிட்டா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? நீ செத்து போயிட்டா காணாம போன என் சாரு சும்மா கிடைச்சிருவாங்களா? சொல்லு சொல்லு, கிடைச்சிருவாங்களா?
அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நோ அப்ஜெக்ஷன். ஊ வாழ்க்கை, ஊ உசுறு, ஊ சுதந்திரம். I don't want interview with personal affairs. ஆனா நீ செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் வரும், என்கொயரி பண்ணுவாங்க. என்ன காரணம், யார் காரணம், ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு துருவி துருவி கேட்பாங்க. என்கிட்ட மட்டுமா கேட்பாங்க, இங்க குடியிருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்பாங்க. மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லாருக்கும் நிம்மதி போயிடும். ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல இஸ்மாயில் நம்மள இங்க தங்க வச்சிருக்காரு. அந்த மனிதாபிமானத்துக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இங்க பார், உன் லவரை பார்க்க முடியாம பேச முடியாம நீ தவிக்கிற தவிப்பு, ஏக்கம், துக்கம் எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். பட் நம்பிக்கையோட இருக்கேன், தைரியமா இருக்கேன், வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கணுங்கிற துடிப்போட இருக்கேன். உன்னை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், என் சாலஸை நான் பாக்குற வரைக்குமாவது நீ உயிரோட இருந்துதான் ஆகணும். என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது உனக்கு புரியுதா, புரியலையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. காதல் என்பது ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு உன்னதமான உறவை. காதலுக்காக சாகுறேன்னு சொல்லி காதலை சாகடிச்சிடாத. முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? காதல் பற்றி எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு முன்னாடி உசுருங்கிறது மசுருக்கு சமானம். நீ காதலுக்காக வாழணும்னு வந்த என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு தெரியாது. காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும்னு இந்த மாதிரி குழந்தை குட்டின்னு வாழ்கிற சராசரி வாழ்க்கையெல்லாம் எனக்கும் உமாவுக்கும் கிடையாது. செத்தாக தான் காதலோட ஆழத்தை பெற்றவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா செத்துடணும். அதான் என் முடிவு. என் உமா நேரம் செத்துருப்பா. அதுக்கப்புறம் எப்படி நான் மட்டும் உயிர் வாழ முடியும்? அதான் நானும். இத பார், 2 பேரும் ஒன்னா சாகணும் தானே வீட்டு விட்டு வெளியே வந்தீங்க. அப்புறம் இப்படி தனித்தனியா சாகலான்னு மனசு நினைக்கும். உமா கண்டிப்பா செத்துருக்க மாட்டா. ஏன்னா கூட இருக்கிறது ஏன் சார்லஸ். அவன் கண்டிப்பா சாக விட்டுருக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் சார்லஸ் மேல. உனக்கு நம்பிக்கை இருக்கா உமா மேல? இருக்கல்ல, அப்ப கவனப்படு. நித்தோ நித்தோ நெல்லிச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா. நித்தோ நித்தோ நெல்லிச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா. நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பச்சரிசி சோறு உப்பு கருவா. சார்லஸ், இந்த ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடுறியா? 2 கையிலையும் மருதாணி வச்சிருக்கேன். பரவாயில்ல, நாளைக்கு சாப்பிடு. எனக்கு இப்பவே வேணும். இந்த பூ எனக்கு வச்சு விட. என்ன யோசிக்கிற? இல்லை. ஏன் நீ பூ வச்சு விட மாட்டியா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எனக்காக என்னென்னவோ செஞ்சேன். இப்போ இந்த பூவை என் தலையில வச்சு விடுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? ஆனா ஒரு கண்டிஷன், உன் விரல் படாம இந்த பூவை நீ வைக்கணும். இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா. ஏன் உன் விரல் படாம இந்த பூவை நீ வைக்க முடியாதா? மனசு மயங்கும் மௌன கீதம் மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு. மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு. இதழில்